Om Saravana. Happy morning to all my brothers and sisters of 3rd year CSE students. This is your class in distributed system. In distributed system, we are at the unit 5 and we are going to complete their class in 2 classes. That is today class and then one more class. Within the 2 class, we have to complete a syllabus in distributed computing. So later on, if time permits, I will attach some of your 2 mark questions and important 8 marks and 13 mark questions. Now we'll discuss what are the topics we have seen in previous class section. In previous class, we have discussed about data storing. ஸோ டேட்டா ஸ்டோரிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களோட சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஐடி நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடி நம்பர்ஸ்க்கு ரிலேட்டடாக உங்களுடைய நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது க்ளோஸராக இருக்கோ அதுக்கான என்ட்ரி ப்ரிசைடிங் பாயிண்ட் கொடுத்துட்டு அதனோட டார்கெட் ஐடியில் உங்கள் ப்ராசஸை மூவ் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ 0, 2, 5, 6, 11 இந்த இடத்துலலாம் வந்து உங்களுடைய டேட்டா ஸ்டோரேஜ் உடைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த டேட்டா ஸ்டோரிங்கில் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அப்படின்னு வரும்போது அதனோட மல்டிபிள் டியூப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை அசைன் பண்ணிவிட்டு அந்த அசைன் பண்ணுற இடத்த ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ வேல்யூ ஸ்டோர் பண்ணி எப்படி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இப்போ 0, 2, 5, 6, 11 அப்படின்னு இருக்கும்போது அதோட சீட்டிங் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அந்த சீட்டிங் நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எராடிகேட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வி ஆர் சீன் அபவுட் லுக்அப். ஸோ லுக்அப் அப்படின்னும் போது ஒரு நோட் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸர் வேல்யூவை ட்ராக் பண்ணும். ஸோ அதை ட்ராக் பண்ணும்போது அதோட வேரியபிள் சக்ஸஸர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரைஸ் தி query. ஸோ அந்த query வந்துட்டு அதனோட கீயோட வேல்யூவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் அது ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் ரீச் ஆன உடனே அதோட ஃபஸ்ட்டு நோட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஐடென்டிஃபையர் y இருக்குது. ஸோ தட் ஐடென்டிஃபையர் வில் பி கிரேட்டர் தேன் யோர் கீ வேல்யூ எக்ஸ் வித் தி மாடுலோ 2 power m. ஸோ இதில் லுக்அப் ஆப்ரேஷன்ஸில் வரும்போது ஸோ எந்த இடத்துல உங்களுக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கான அல்காரிதம் தான் இது. இப்போ என்கிட்ட ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதோட சக்ஸஸர் ஐடி தெரியணும், அந்த சக்ஸஸர் ஐடிஸ் ஏற்ற மாதிரி உங்களோட வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது யூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ரீடிசார் அந்த சக்ஸஸர் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அதோட query வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோடைய ஃபார்வர்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு உங்களோட டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் உங்களோட கார்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரிடிசார் ஃபிங்கர்ஸ் வேல்யூ இனிஷியலைசேஷன் பண்ணுறாங்க. தென் உங்களோட ஃபிங்கர்ஸோட வேல்யூ அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது அந்த எக்ஸிஸ்டிங் நோட் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த நெட்வொர்க் டோபாலஜி வந்துட்டு உங்களோட அடிஷன் ஆஃப் n நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் அந்த அடிஷன் ஆஃப் n நம்பர்ஸில் இப்போ ஒரு கீ இருக்குது, அந்த கீயை நான் காப்பி பண்ணுறேன். அப்போ அதனோட நோட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸர் வேல்யூஸ்க்கு கொடுத்துட்டு அந்த சக்ஸஸர் வேல்யூலேருந்து அந்த நோடை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வி ஹவ் சீன் அபவுட் கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க், தட் இஸ் CAN. ஸோ CAN அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டீசென்ட்ரலைஸ்ட் P2P. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் லைக் ஸ்கேலில் இருக்கும். அதில் ஒரிஜினல் 4 டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள்ஸ் இருக்குது. அந்த ஹேஷ் டேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல். ஸோ அது ப்ரொப்போசல் அப்படின்னு வரும்போது அதனுடைய கன்கரண்ட் வேல்யூவான கார்ட், பாஸ் ட்ரை, டேப் ட்ரை இந்த 3தோட வேல்யூமே நடக்கும். அப்போ அதில் CAN வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்நெட் ஸ்கேல். ஸோ அந்த இன்டர்நெட் ஸ்கேல் வந்து ஹேஷ் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஸோ டிசைன் பண்ண அதோட மேப்பிங் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் லொக்கேஷனுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ராபஸ்ட், ஸ்கேலபிள் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமில் நீங்கள் லொக்கேட் பண்ணுற உங்கள் டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா DHTக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த DHTயில் உங்களோட CAN அப்படின்றது n டைமென்ஷனல் வேல்யூஸை எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோர் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு செட் அப் தி CAN virtual coordinate space. ஸோ ரவுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா virtual coordinate spaceலேருந்து உங்கள் நோடை லொக்கேட் பண்ணி அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரீஜியன்ஸ்குள்ளே கொடுத்து யூ ஹேவ் டு மெயின்டைன் த CAN பிகாஸ் உங்களோட டிபார்ச்சர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அரைஸ் ஆகும். ஸோ ஜாயினிங் கேனில் உங்களோட கேன் ஆர்டிகல்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் நடந்து அதோட மெக்கானிசம்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணாதால உங்கள் டிஎன்எஸ் லுக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுத்து அதோட எக்ஸிஸ்டிங் ஜோனுக்குள்ளே உங்கள் ரவுட்டிங் டேபிளில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. That's all we have seen in previous class. So today we are going to see about tapes try. So tapes try அப்படின்றது ஒரு ஓவர்லே நெட்வொர்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு லொக்கேஷன் இண்டிபெண்ட் தான். இது லொக்கேஷன் இண்டிபெண்ட் அப்படின்றதால உங்களுடைய எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ்க்கு கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நான் லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ்க்கு கொடுக்கும்போது என்னோடய டேப்ஸ் ட்ரையில் அடாப்டிவ் அல்காரிதம் இருக்கும். ஸோ அந்த அடாப்டிவ் அல்காரிதம் வந்துட்டு ஜஸ்ட் மெயின்டைன் யோர் ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நோடு ஃபேஸ் பண்ணுறதுக்கான மெம்பர்ஷிப் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க் ஃபால்ஸை ஒரு மெசேஜை ரேப் பண்ணுறதுக்கும் ஹை பர்ஃபார்மன்ஸ் ரவுட்டர் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் மெயின்டைன்ஸ் யோர் டேப்ஸ் ட்ரைவ். ஸோ அந்த டேப்ஸ் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணும். ஸோ அது பப்ளிஷ் பண்ணும்போது இட் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் யோர் லொக்கேஷன்ஸ். அந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பண்ணி உங்களோட ரவுட்டிங் கொடுக்கறதுக்கு ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய டேட்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் வித் தேர் அடிஷ்னல் மெக்கானிசம். ஸோ அந்த அடிஷ்னல் மெக்கானிசம்ஸ் எல்லாமே லொக்கேஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி அதனுடைய மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த எண்ட் பாயிண்ட் எல்லாமே குளோபலி யூனிக் ஐடென்டிஃபையர், தட் இஸ் GUID. அந்த GUID சேம் ஐடென்டிஃபையர் ஸ்பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கரண்ட் ஐடென்டிஃபையர் ஸ்பேஸ் வந்து 160 பிட் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை குளோபலாக ரேடிக்ஸ்க்கு கொடுத்து டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அதோட நோட் வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் நோட்ஸ் வித் தி NID and it has an object O with your O base G. இதில் G அப்படின்றது உங்களுடைய ஐடென்டிஃபையர். ஸோ டைனமிக்காக வந்து மேப் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் லைவ் நோட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த யூனிக் லைவ் நோட் கொடுக்கும்போது இட் ஜஸ்ட் செக்ஸ் யோர் ஐடென்டிஃபையர்ஸ் ரூட் வேல்யூ. ஸோ அந்த ரூட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இப்போ நோட் n எக்ஸிட் ஆகுது அப்படின்னா n பேஸ் ID இஸ் ஈக்குவல் டு G. அப்போ அந்த G அப்படின்றது உங்கள் நோடோடைய ரூட் வேல்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடியோட பேஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் லெவல்ஸுமே வந்து நெய்பர் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்பர் மேப் அப்படின்னு வரும்போது உங்களுடைய ரூட் ஓவர்லே ஃபங்க்ஷனுக்கு அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யூ ஹேவ் அ ரவுட்டிங் டேபிள். ஸோ இந்த ரவுட்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் அலோஸ் யுவர் நோட் டு லொக்கேட் தி ஆப்ஜெக்ட். யூ மே ஹேவ் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கான ஸ்டோர் பண்ணியிருக்க நோட்ஸ் எல்லாமே வந்து just maintains your routing table and it gives the reference to your subset of the nodes. So அந்த நெட்வொர்க்ஸ் இருக்கிற சப்செட் நோடுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரவுட்டிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் லெவல்ஸ் இருக்குது. 1 level for your node ID and then tapes try mesh இருக்கும். அந்த mesh வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40 digit ID எடுத்து அதில் வந்து 40 levels கொடுத்துட்டு அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்க்கு கொடுத்து லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னும் போது இட் வில் ஹேவ் யோர் லோக்கல் நோட். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பேஸ் 16 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பேஸ் 16 டிஜிட் அப்படின்றது உங்கள் லெவலுடைய என்ட்ரி கொடுக்கறது. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ஷேர்ஸ் யோர் ஸ்லாட் இன் அண்ட் 6 slot shares and gives an prefix of your length 1 and அந்த length 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டில் கொடுத்துட்டு அந்த ஸ்லாட்டோட ஐடி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரவுட்டிங் டேபிளோட வேல்யூஸை. இப்போ இதில் இருக்க ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது அந்த லெவல்ஸ் அண்ட் ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸ் நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் வந்துட்டு ஷேர்டு ப்ரிஃபிக்ஸில் இருக்கும். அப்போ அந்த ஐடி ஆஃப் n அப்படின்னும் போது ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் அதோட நோடு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் லேட்டன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை ஆஷஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு ரவுட்டிங் டேபிள் டெக்னிக். ஸோ இதில் உங்களுடைய அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிடண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிடண்டன்சி அப்படின்னு வரும்போது மல்டிபிள் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க.
அந்த மல்டிபிள் ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கலாக வந்துட்டு 3 or 4 கேட்டகரிஸில் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் நோட் அண்ட் தென் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் தான். இப்போ ஒரு நோட் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ ரெஸ்பான்ஸ் டு தி அனதர் ரெக்வஸ்ட். அப்போ அந்த இடத்துல உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து சார்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போது இது மாதிரி சார்ட் அவுட் ஆகும்போது உங்கள் ரவுட்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டசன்ட் கிவ் எனி ஆஃப் அ ரெஃபரன்ஸ் டு தி அதர் நோடு. ஸோ இன்னொரு நோடுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்காமையே உங்களுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் திஸ். ஸோ யூ ஹேவ் எனி நோட் தட் இஸ் ஒய் அந்த பாத் பிட்வீன் எ பப்ளிஷர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓ. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்க்கு நான் பப்ளிஷர் கொடுக்குறேன், அவங்களோட ரூட் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ GO பேஸ் R. ஸோ அப்போ அந்த நோட் நான் கொடுக்கும்போது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டரை பாயிண்ட் அவுட் பண்ணுது. இதில் இருக்க ரவுட்டிங் டேபிளில் இருக்க ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் அண்ட் தட் வில் ஃபில் தட் ஹோல். ஸோ இன்சர்ஷன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு அசைன் பண்ணிப்பாங்க. அப்போ எக்ஸ் பிகம்ஸ் தி நியூ ரூட். அப்போ அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸோட வேல்யூவை லீட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதில் இருக்க ரவுட்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட நோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் அந்த நோடு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ரவுட்டிங் டேபிள் வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணி இட் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் சம் routing tables. And then node deletion அப்படின்றது you have a node, it just informs the routing back pointers which node has to access their routing table. அப்போ அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் என்ட்ரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரவுட்டிங் டேபிள் எந்த இடத்துல ஹோல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுமோ அந்த ஹோல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணி அதனுடைய ரீச்சபிள் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பாயிண்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இட் ஜஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் தி பாயிண்டர் டு த லீஃப். ஸோ லீஃப் நோடு எங்கே இருக்கோ அந்த லீஃப் நோடுக்கு பாயிண்டரை பாயிண்ட் அவுட் பண்ணி மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட நோட் ஃபெயிலியர். ஸோ நோட் ஃபெயிலியர் அப்படின்னும் போது இட் ஜஸ்ட் செக்ஸ் யோர் ஆப்ஜெக்ட் லொக்கேஷன் பாயிண்டர். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரவுட்டிங் டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா மெஷில் கொடுத்து ரிடண்டன்சி எங்கே இருக்கோ அந்த ரிடண்டன்சிஸ் ஏற்ற மாதிரி உங்களுடைய டேப்ஸ் ட்ரை வந்துட்டு ரவுட்டிங் நெட்வொர்க்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அதோட உங்களோட டேப்ஸ் ட்ரை கம்ப்ளீட்டட். Now we'll see your next topic about a distributed shared memory. அதுதான் DSM. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்ட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபிசிக்கல் ஷேர்ட் மெமரியோடைய டேட்டா பேஸை எடுத்துக்காமல் அதனுடைய வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸை வந்துட்டு எல்லா நோடுக்குமே டேட்டாஸை கொடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஷேரிங் அப்படின்னு வரும்போது ஸோ உங்களோட ஹை காஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்குள்ளேயே அதோட லொக்கேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டேட்டாவை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை மூவ் பண்ணுற ஒவ்வொரு டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன்சைட் யுவர் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி அப்படின்றது ஜஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் மெயின் மெமரி ஆஃப் அண்ட் டிஃப்ரெண்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ இனிஷியல் ஓனர். ஸோ அந்த இனிஷியல் ஓனர் வந்துட்டு ஜஸ்ட் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஓனர்ஷிப் அப்படின்றது இட் மூவ்ஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் நோட் டு another node. ஸோ அப்போ இதில் யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் மெமரிஸ் எல்லாமே லோக்கல் மெமரி ஆர் எல்ஸ் இன் பிட்வீன் ரிமோட் ஆக்சஸ் மெமரி. ஸோ இதில் யூ கேன் ரன் யோர் செப்பரேட் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் யோர் ஷேர் டேட்டா வித்தவுட் அ ப்ரோக்ராமர் நாலேஜ். ஸோ ப்ரோக்ராமர் மெசேஜ் சென்ட் பண்ணாமையே உங்களுடைய டெக்னாலஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ நார்மல் மெமரி. ஸோ தட் நார்மல் மெமரி வில் பி accessed by your programmer. ஸோ இப்போ அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷேர்டு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் சிஸ்டம்ஸ்க்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, the advantages of DSM are the Shields programmer will be sends and receives a message from your primitives. It has a single address space, so that address space will simplify your reference value by giving a complex data structures. So it just exploits the locality of reference when a block is moved. ஒரு பிளாக் மூவ் ஆகுது அப்படின்போது அந்த லொக்காலிட்டியோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். அப்போ டிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ஹார்ட்வேர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெமரி ஆக்சஸ் பாட்டில் நெக் அப்படின்றது கிடையாது. இதில் லார்ஜ் வர்ச்சுவல் மெமரி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டிஎஸ்எம் ப்ரோக்ராமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள். ஸோ அது போர்ட்டபிள் அப்படின்றதால இட் வில் ஹாவ் காமன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ். ஸோ இது எல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ்.
ஸோ டிஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா very cheaper, that's why it can be tightly coupled with your multiprocessor system. Then the disadvantage of DSM is it may incur a performance in an penalty. So this is the DSM architecture. So first you have a distributed shared memory. So the distributed shared memory வந்து பார்த்தீங்கன்னா virtual exit ஆகும். So அது exit ஆகும்போது you have a communication network. So between the communication network and then distributed shared memory, you have a multiple CPU. So n number of CPU இருக்கும். So the n number of CPU memory mapping காக உங்களோட managers வந்து அந்த டிவைஸை வந்து access பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த மெமரி வந்துட்டு மேப் பண்ணும்போது அந்த டிவைஸ் டிரைவர்ஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்ட் மெமரிக்கு கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு நோடுமே யூ ஹேவ் அ CPU அண்ட் மெமரி யூனிட். ஸோ த ஸ்பீட் வில் பி ஹை வென் கம்பேர்ட் வித் யுவர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸில் உங்கள் நோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த நோட்ஸை கனெக்ட் பண்ணால் யூ ஹேவ் அ சிம்பிள் மெசேஜ் பாசிங். ஸோ தட் மெசேஜ் பாசிங் will have a different node to exchange the messages with each other. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மேப்பிங் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து உங்களுடைய மேப்பிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து வர்ச்சுவலாக ஷேர் ஆயிருக்கா இல்லைனா வந்து வேறு யாருக்காச்சும் அந்த ஷேரிங் ப்ராசஸ் நம்ம மூவ் பண்ணணுமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இதில் அந்த நெட்வொர்க் லேட்டன்சி அப்படின்றது will have a main memory of a individual node to catch your pieces of shared memory space. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷேர்ட் மெமரியில் இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே கேப்ச் ஓவர் பண்ணி அதை அசோசியேட் பண்ணுறதுக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா will act as an mapping manager. So that mapping manager will support your DSM to move your messages from one place to another place, that is your secondary memory to your tertiary memory. ஸோ அந்த மெயின் மெமரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நோட்ஸில் கொடுத்துட்டு அந்த நோடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த லைப்ரரி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபிசிக்கல் மெமரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் நோட் மெமரியில் இருக்கிற ரிமோட் சிஸ்டம்ஸை வர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஷேர்ட் memory. So we'll stop our topic here. In next class we'll see what are the design issues in your DSM. அதுக்கப்புறம் அந்த டிஎஸ்எம்ல இருக்கிற பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும், ஸோ அந்த ஒரு டாபிக் இருக்குது. தென் we have to see about memory consistency models with their sequential consistency, casual, weak consistency. ஸோ அப்புறம் அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரிப்ளிகேஷன்ஸ் என்ன, ஸோ அதை ரிப்ளிகேட் பண்ணும்போது அப்படியே ரைட் பேக் மெசேஜ் பண்ணலாம், ரீட் பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷேர்ட் மெமரியோடைய மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எப்படி இருக்கும் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா வில் கம்ப்ளீட் அ சிலபஸ். ஸோ வில் டேக் 2 more classes ஆல்சோ. ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே இன்னொரு 2 கிளாஸும் நம்ம எடுத்து பொறுமையாகவே நம்ம இந்த டாபிக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்